எனக்கு ஒரு பேக்கரியில தான் வந்து சிலிண்டர் டெலிவரி குடுக்குற வேலை இருந்தது. எல்லாம் டெலிவரிலாம் குடுத்துட்டு, அங்க இருக்க ஸ்டாஃப்ஸுங்களோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். எல்லாம் ஜாலியா பேசுனாங்க. இன்னைக்கு மரிக்கொழுந்து மாலை கட்டிட்டு இருக்கேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி. அம்மாக்கு மரிக்கொழுந்து மாலை போட்டா மணமகிழ்வாள் வாராகி அப்படின்னு ஒரு வாசகமே இருக்கு. பழக்கடையில போய் அம்மாக்கு புடிச்ச மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் ஒரு காரணம் இருக்கு. மாதுளம்பழத்தில் தேன் கலந்து வைத்தால் தனமழை பொழிவாள் வாராகி. இந்த வாசகம்லாம் உண்மை வாசகமா எடுத்து நம்மளும் அதன்படி போனோம்னா, கண்டிப்பா அந்த தாய் நம்மள ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. என்ற நம்பிக்கையோட பூஜைய ஆரம்பிச்சிடலாமா? நேத்தே நான் வந்து பூஜை சாமான்லாம் விளக்கி வச்சுட்டு, நேத்து மதியானம் எடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னும் நான் அப்லோட் பண்ணல. கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அதுல ஒரு விஷயம் இருக்கு நான் சொல்றேன். விளக்கு நல்லபடியா இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே வெற்றிலை தீபம். எல்லா விளக்கு கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிலையே வச்சாச்சு. வெற்றிலை தீபம் எல்லாத்துக்கும் போட்டாச்சு. இன்னைக்கு மாதுளம்பழத்தில தேன் கலந்து வச்சு, நல்லபடியா அந்த பூஜைய அந்த மரிக்கொழுந்து வாசம் அந்த சாமி ரூம் ஃபுல்லா அப்படியே ஒரு கோவில் அடிச்ச மாரி இருந்ததுங்க. கற்பூர தீபத்தில காமிச்சு இன்னைக்கு வீட்டு பக்கத்தில இருக்க குழந்தைங்க எல்லாருமே பூஜைக்கு வந்தாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பூஜை பண்ணேன். சரி ஓகே. எல்லாத்துக்கும் வந்து பிரசாதம் குடுக்கணும்ல. அதனால இன்னைக்கு வந்து பிஸ்கெட் வந்து எல்லாத்துக்கும் பிரசாதமா குடுத்தேன். நீங்களும் கற்பூர ஆரத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்காக வேண்டிய ஜெய் வாராகி. ஜெய் ஜெய்